தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நாடு கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் நிறைந்த நாடாகும். இதில் பல பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆன்மீகவாதியாக பிறந்து மக்களுக்கு சேவை மனப்பான்மையிலே பல தொண்டுகள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அப்படி நமது கொங்கு நாட்டிலே கோவை மாநகரத்திலே ஒண்டிபுதூருக்கு பக்கத்திலே காமாட்சிபுரி ஆதீனம் என்ற ஒரு ஆதீனத்தை நிறுவி பல ஆண்டுகளாக ஆன்மீக பணிகளை செவ்வனே செய்து வந்தவர் சக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள். அவர் கடந்த 12/3/2024 அன்று சிவலோக பதவியை அடைந்தார். அவர் முன்கூட்டியே தன் இறப்பை கணித்து வைத்திருப்பார் போல. ஏனென்றால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு ஒரு சமாதியை உருவாக்கி வைத்திருக்கிறார். தனக்கு பின்னும் இந்த ஆதீனம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அவரது பள்ளியிலே படித்து சிறுவயதிலிருந்த மாணவனை உருவாக்கி சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுத்து நன்றாக படிக்க வைத்து கல்வி அறிவிலே தேர்ச்சி பெற்று ஆனந்த பாரதி என்ற இருந்த ஒரு மாணவரை தற்போது 2வது ஆதீனமாக மடாதிபதியாக பஞ்சலிங்கேஸ்வரர் என்ற பெயர் வைத்து அவருக்கு பட்டமும் சூட்டியிருக்கிறார்கள். இவர் சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகளுக்கு அடியேனுக்கும் ஒரு தொடர்புண்டு. சூலூரிலே RBS அறக்கட்டளையின் சார்பாக அங்கே ஆறுபடை வீட்டிலையும் சரி, சூலூர் திருப்பதி திருக்கோயிலிலும் சரி, பகவதி அம்மன் திருக்கோயிலிலும் சரி கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது சக்தஸ்ரீ காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அங்கே வருகை தந்து பல மடாதிபதிகளை வரவழைத்து அந்த வைபவத்திலே கலந்து கொள்ள வைப்பார். அப்போது அதை ஆர்கனைசேஷன் செய்வதாக நான் சென்றபோது அவருடன் நல்ல பரிச்சயம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, எங்களது சுந்தராபுரத்திலே முத்துமாரியம்மன் திருக்கோயில் நான் ஒரு 15 ஆண்டுகள் அதிலே செயலாளராக இருந்திருக்கிறேன். ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறும் போது அவரை அழைத்து வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அவர் இந்த பகுதியிலே நடைபெறும் கும்பாபிஷேகத்தை சீரோடும் சிறப்போடும் அந்த கோயில் பக்தர்கள் எப்படி விரும்புகிறார்களோ குறுகிய அளவில் பண்ணணுன்னா குறுகிய அளவில் பண்ணி கொடுப்பார், பெரிய அளவில் பண்ணால் பெரிய அளவில் பண்ணுவார். எந்த ஒரு செயலையுமே நல்லா தீர்க்கமாக முடிவு அப்போதே எடுப்பார். யாராக இருந்தாலும் சரியாக பேசிடுவார், தப்புனா தப்புன்னு சுட்டி காமிப்பார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். அவர் மறைவு உண்மையாலுமே எனக்கெல்லாம் ஒரு பேர் இழப்பாக இருக்கிறது. அவர் உண்மையாலுமே அவரை உடனே போய் பார்க்கணுன்னு நினச்சேன். அதை விட அவரோட நாமத்தை, அவரோட புகழை மற்ற எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நாம் பேட்டி எடுத்து போடணும்னு நினச்சி இன்றைக்கி நான் போயிருந்தேன். அப்போது 2ஆம் பட்டமாக அங்கு பொறுப்பேற்றிருக்கிற காமாட்சிபுரி ஆதீனம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் என்னை அவருக்கு நல்லதாக தெரிஞ்சிருக்குது. நான் அவருதான்னு நினைக்கல. சிறு வயதில் அவர் ஆனந்தன்னு பெயரில் அந்த நிகழ்வுகளெல்லாம் கூட வந்து செஞ்சுருக்காரு. அவரே சொன்னார். அவர் இன்றைக்கி முதல் முறையாக நம்ம தீபம் இயற்கை டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இதை நான் சொல்கிறத விட அவர் என்ன சொல்கிறாரு, அந்த திருக்கோயிலெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன்னா இந்த மாதிரி உண்மையாலுமே மக்களுக்காக சேவை செய்கிறவங்களையும் ஆன்மீகத்தில் இறங்கி மக்களை ஒழுங்குபடுத்துவர்களையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாருங்கள்,
அந்த பேட்டியை நாம் காண்போம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே, அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாது கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாது கருணையே ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே, ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆடிய பாதனே அம்பலவான, இந்நாட்ட கருணை ஏழை அறிவேன், இந்நாட்ட கருணை ஏழை இப்படிதான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் எதை எங்களை ஆசைப்பட்டு ஐயா நடத்துனாங்களோ அதே மாதிரி எது நடக்குமோ அது அவரே வந்து தீர்மானம் பண்ணிட்டார். எந்த பத்திரிக்கை எடுத்துனா ஐயா குடும்ப தலைவர் போட்டு பேர் போட்டு ஐயா போட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி உங்கள் தலைவர் நாங்கள் பேசுகிறோம். இடையில ஒரு நாள் வாங்க, அப்புறம் நம்ம கோயிலில் வரேன். இந்த ஒரு 10 நாளில் வந்தீங்க, சாமி நிறைய சொல்லியிருக்காரு. முடிச்சிடறேன், நீங்கள் இடையில ஃபோன் பண்ணுங்கள். சரிங்க சரிங்க. நம்பர் தம்பிட்ட வாங்கிக்கங்க. சரிங்க. கார்த்திக் பேர் நீங்கள் சொல்லுங்கள். இடையில ஒரு நாள் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு காமாட்சிபுர ஆதீனம் வந்திருக்கிறோம்.
சக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் சிவலோக பதவி அடைந்து விட்டார். அதற்கடுத்து இந்த ஆதீனத்தை வழிநடத்தி செல்வதற்காக சிறு வயதிலிருந்தே ஆதீனத்தில் இருந்து தெய்வ காரியங்கள் செய்து நன்றாக கல்வி கற்று இந்த ஆதீனத்திற்கு அடுத்த நிலையை எடுத்துச் செல்வதற்காக அவரே திரு ஆனந்த் என்பவரை பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமிகள் என்று பெயர் அழைத்து இந்த திருமடத்தை நடத்தி வருகிறார். அவரிடம் நாம் சில பேட்டிகள் எடுப்போம். சாமி வணக்கங்க. ஐயா வணக்கம். சாமி நல்லா இருந்தாங்க, நிறையா கோயில் பணிகள் திருப்பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போது இந்த இயற்கை எழுதிட்டாருங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குதுங்க? எல்லாம் நிறைவாகட்டும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயுமேன் புந்தி என்னாலும் பொருந்துகவே. எல்லாமல்ல அன்னை அங்காள பரமேஸ்வரனுடைய திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் கோவை காமாட்சி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய குருவருளாலும் இந்த நேரத்திலே சாமிகள் நம்மிடத்திலிருந்து பிரிந்து விட்டார் என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு பிரியவில்லை. அவர் இந்த இடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறார். அதற்கு உதாரணம் அவர் சொன்னதுதான் 51 வயதிலே நான் 55 வயது வரை இருப்பேன் என்பதை மூவரிடம் முன்கூட்டியே தெரிவித்தார்கள். அது மட்டுமின்றி அவருக்குண்டான சமாதியை சுவாமிகளே 5 வருடங்களுக்கு முன்பு சரியாக 2017ஆம் ஆண்டு அவருக்குண்டான சமாதியை சுவாமிகளே அவரே கட்டிட்டார். ஸ்தபதி மூலியமா சமாதியை சாமியை 2017ஆம் ஆண்டிலே அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த செய்தியை யாரிடமும் தெரிவிக்கவில்லை. கடந்த ஓராண்டுக்கு முன்பு அந்த செய்தியை எங்களிடம் ஒரு மடத்து அரங்காவலர் தலைவர் செயலாளர் மேலாளரிடத்திலே சாமிகள் தெரிவிக்கிறார். ஆனால் உடல்நலம் சரியில்லை என்பது ஒரு வருட காலமாக நுரையீரல் ஒரு தழும்பு இருக்கின்றது, ஆனால் குணமாகிவிடும் என்று தான் மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனால் இந்த நுரையீரல் தழும்பு என்பது ஒரு காரணமே தவிர சாமிகள் இறப்பதற்கு அது காரணம் இல்லை. அந்த உடல்நிலை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி காலமானார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? புற்றுநோயினால் காலமாயிட்டார். ரமண மகரிஷி ஏன் காலமாயிட்டார்னு கேட்டால் அவருக்கும் அதே நோய் வந்தது. விவேகானந்தர் ஏன் காலமாயிட்டார் 39 வயதில்னா காரணம் அது மாதிரி ஒரு காரணமே தவிர சாமிகள் நேரடியாக இயற்கையாக இறைவன் அம்பாள் ஆட்கொண்ட காரணத்தினாலே சென்றாலே தவிர நோய் அவருக்கு ஒரு காரணமே இல்லை. ஏனென்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் உடல் பிணியும் உள்ள பிணியை போக்கியவர் நம்முடைய ஞானகுரு. சரிங்க. இங்கெல்லாம் நிறைய வைத்தியமாக பண்ணியிருக்காரு. சாமிகள் சிறு வயது முதலே உப்பு மஞ்சள் தான் சாமிகளுடைய மருந்து. யார் வந்தாலும் ஒரு பாக்கெட் இந்த உப்பு மஞ்சள் சாமிகள் சிறு வயதிலே கொடுப்பது. உடம்பு சரியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உப்பை கலக்கி சாப்பாட்டில் சாப்பிட சொல்லுவார். அடுத்து இந்த மஞ்சளை தண்ணியில் கலக்கி குளிக்க சொல்லுவார். இந்த இரண்டும் தான் மருந்தாக வைத்தார்கள். போக போக சுவாமிகளுடைய ஞானத்தின் மூலம் ஒவ்வொரு சித்த மருத்துவ மூலியமாக கற்றுக்கொண்டு ஒரு 10,000 நோயாளிகளை டாக்டரால் கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட சுவாமிகள் குணப்படுத்தி இருக்கின்றனர். சரி சரி. அத்தகைய சிறப்புக்குரியவர் நம்முடைய சுவாமிகள். சரி. திடீர்னு இந்த இறப்பு செய்தி வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது சாமிகள் போய் இருந்தாரா? இல்லைங்க, மருத்துவமனைக்குள்ள செல்லவில்லை. சாமிகள் அவரது 55 வயது என்பதை 51 வயதிலே கூறிவிட்டார். சரிங்க. இப்போ குருநாதர் உபதேசம் எல்லாத்துக்கும் வர்றாரு. ஏதோ ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்களே, ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொருத்தர் மனதில் அவர் இடம் பிடித்திருப்பார். அதுபோல தான் இருக்க முடிய இத்தனை மருத்துவமனையில் சொல்லிட்டார், நான் மருத்துவமனையில் படுத்து என் உயிர் போகாது, என் உடம்பில் கத்தி படக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக எங்களிடமும் மருத்துவமனை டாக்டர் KMCH இருக்காங்க ராமநாதன் ஐயா. அவர் தங்கமான மனிதர். சாமிகளை அதே போல் நம்ம KMCH அவங்க ஓனர் தவமணியம் ஆகட்டும் தினமணியாகட்டும் இவர்கள் எல்லாமே சாமியில் ரொம்ப பற்று கொண்டவர்கள்.
சாமிகளை என்ன உதவி செய்யணுமோ எந்த கட்டணம் இல்லாமல் முழுமையாக சாமியை பார்த்து கொண்டார்கள். நல்ல நிலைக்கு சாமிகள் குணமாகும் வரை பார்த்து கொண்டார்கள். இன்னும் ஒரு 10 வருடம் கூட இருந்தால் அந்த சாமிகளுடைய நிலை, இந்த மடத்தினுடைய நிலை, சமுதாயத்தின் நிலை வேறு நிலைக்கு சாமிகள் கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனால் அம்பாள் சொல்லிவிட்டால் 51 வயது 55 சொல்லும் பொழுது அது அன்னைக்கே குறிக்கப்பட்டது. அது ஏன் என்று சொன்னால் அதுதான் சட்டம் திட்டம் போல. விவேகானந்தர் 39 வயது தான். ஆனால் அவருடைய புகழ் உலகம் பூரா. இன்னும் ஒரு 10 வயது இருந்தாலும் பல சேவைகள் செய்திருக்கலாம். பிளம்போட இளைஞர்கள் எனக்கு தேவை, கடலில் நீந்தி கடக்க ஆயத்தமாக உள்ள இளைஞர்கள் எனக்கு தேவை. அப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமமாக சென்று மக்களின் அறியாமை அகற்றி சமுதாயத்தின் மேன்மையை எடுத்து சொல்ல முன்வர வேண்டும் என்று விவேகானந்தர் கூறியது போல சாமிகள் நடந்து வரும் பொழுதே கூறுவார்கள், விவேகானந்தரின் மறு உருவம் என்று பல மேடையில் சாமிகளை அழைத்திருக்கிறார்கள். அந்த விவேகானந்தருடைய பெயருக்கு சொந்தக்காரர் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள். கண்டிப்பாக எனக்கே தெரியுங்க. எங்கள் கிராமத்துக்கும் கூட கும்பாபிஷேகம் பண்ண வந்திருக்காரு. 6 வயசில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, 6 வயசில் நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் சாமி தான் முன்னாடி நின்று பண்ணுவார். மற்ற சாமிகள் மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு பகுத்தறிவோட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லுவார். நானே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த திருமடத்தில் நம்ம இங்கே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயில் இங்கே இருக்கிறது மட்டுமா, வேறு எந்தெந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி கோயிலை உருவாக்கியிருக்காங்க சாமி? எல்லாம் நிறைவாகட்டும். காமாட்சிபுரி ஆதீனத்தின் தலைமை பீடம் காமாட்சிபுரம், கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் ஒண்டிப்புதூர் காமாட்சிபுரத்திலே நம்முடைய தலைமை பீடத்தை சாமிகள் அவர்கள் ஒரு 15 வயது இருக்கும் பொழுதே 16 வயதிலே சிறிய கோவிலாக கட்டி அதை அமைத்தார். போக போக அந்த கோவில் மடமானது, மடம் ஆதீனமானது, ஆதீனம் மகா சமஸ்தானமானது. மகா சமஸ்தானம் என்று சொன்னால் ஒரு மடத்தினுடைய கிளை பல்வேறு இடங்களில் பறந்து விரிந்திருக்கக்கூடியதை மகா சமஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த நிலையில் நம்முடைய ஆதீனத்தினுடைய கிளை மடமாக பல்லடம், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே சித்தம்பலம் கிராமத்திலே நவகிரக கோட்டை, கோளறுபதி நவகிரக கோட்டை சாமிகள் 2010ஆம் ஆண்டு மிக அற்புதமான முறையிலே உலகிலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்ட 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 108 சிவலிங்க திருமேனிகள் புடைசூழ அம்மையப்பராக எழுந்தருளி அருள் காட்சி கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் மூலப்பரம்பொருள் தியானலிங்கேஸ்வர பெருமான் அங்காள பரமேஸ்வரி அன்னையாக நமக்கெல்லாம் அருட்காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். வணங்குவோர்க்கு வறுமை நீக்கி, துதிப்போர்க்கு துன்பம் நீக்கி அவ்விடத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் நவகிரக கோட்டைக்கு வந்து அந்த இடத்தை யார் மிதித்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வருகின்ற அந்த கோள் நீங்கிவிடும். அத்தகைய கோளறு திருப்பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் அருளியிருக்கின்றார். கோளறுபதி நவகிரக கோட்டையை ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் நமக்கெல்லாம் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். அந்த அருளை அங்கு வந்து வழிபாடு செய்தவர்கள் எல்லோரும் பெற்று வளம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்திலே நம்முடைய ஆதீனத்துடைய கிளைமடமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. அதுபோல சேலம் மாவட்டத்திலே சங்ககிரியிலே தீரன் சின்னமலை குன்று அருகிலே தீரன் சின்னமலை ஐயா விடுதலை போராட்டத்தினுடைய தியாகி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து அங்கு நவகிரக பிள்ளையார் சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம் என்கிற மந்திரத்திற்கேற்ப ஒரு மனிதன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சமுதாய தலைவராக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் தான் அவர்களை காண செல்வார்கள். ஆனால் அவர்கள் விநாயகரை சுற்றி வந்து தீரன் சின்னமலையை பார்த்து செல்ல வேண்டும் என்று சாமிகள் ஒரே இடத்திலே அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தையும் அமைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்புக்குரியது. அதுபோல மலேசிய திருநாட்டிலே கிளாங், காஜாங், பினாங் போன்ற இடங்களிலெல்லாம் சாமிகள் நம்முடைய ஆதீனத்துடைய சென்டரை அமைத்திருக்கிறார்கள். கடந்த 15 வருடங்களாக சாமிகள் அங்கு சென்று பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். மேற்பட்ட 15 நாடுகளுக்கு சாமிகள் சென்று தன்னுடைய கால் தடத்தை பதித்திருக்கிறார்கள். என்ன நிகழ்வு என்று சொன்னால் ஆன்மீக பணியை அறப்பணி என்று இந்தோனேசியா நாட்டிலே சிவன் ஆலயம் அமைத்து திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா காண்பித்தவர் நம்முடைய ஞானகுரு. மலேசியா திருநாட்டிலே பல ஆலயங்கள் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா கண்டவர் நம்முடைய ஞானகுரு.
இதுபோல் மொரீஷியஸ் நாடு பல நாடுகளிலே தடம் பதித்தவர் நம்முடைய ஞானகுரு. சரிங்க சாமி, இப்போ சுவாமிகள் சமுதாயத்துக்கு என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காருங்க? சாமிகள் சமுதாய பணி என்று எடுத்துக்கொண்டால், அம்மா அப்பா இல்லாத ஏழை குழந்தைகளுக்காக சிறுவர் இல்லம் அமைத்து, அந்த சிறுவர் இல்ல திருப்பிழா கூட நம்முடைய ஆர்விஎஸ் ஐயா அம்மா அவர்கள் மூலமாகத்தான் அந்த திருப்பிழா செய்தார்கள். தொட்டது துலங்கும் வெச்சது விளங்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நம்முடைய ஆர்விஎஸ் நிறுவனத்திற்கும் நம்முடைய காமாட்சி ஆதீனத்திற்கும் பல்வேறு விதமான இணைப்பு பாலம் போல் இருந்தது அந்த காலகட்டங்களிலே. அந்த அளவிற்கு சுவாமிகள் மீது மிகப்பெரிய பற்றும் பாசம் கொண்டவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதுபோல் சுவாமிகளும் ஐயாவின் மீது ரொம்ப பாசம் கொண்டவர்கள். அதுபோல் 8000 முதியோர் இல்லம் அமைத்து முதியோர்களுக்கு உண்டான பணிகள் செய்தார்கள். ஏழை குழந்தைகள் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு 500 மாணவர்கள் நம்முடைய ஆதீன மடாலயத்தில் படித்து வெளியே சென்றிருக்கிறார்கள். அதுபோல் விடுதலை போராட்ட வீரர்கள் எங்கெங்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய குலதெய்வம் ஜக்கம்மாவனுடைய திருப்பணி எடுத்து செய்து கும்பாபிடேகம் காண்பித்தவர் நம்முடைய ஞானகுரு. தீரன் சின்னமலை அவர் தூக்கு போட்ட இடத்தில் அதற்கு நேராக தீரன் குன்றிலே அவர்களுக்கு மணிமண்டபம். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய வருடந்தோறும் நினைவு நாளிலே அவருடைய நாள்காட்டி அடித்து திருவிழுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர். அவருடைய கணவருக்கு முத்துவடுகநாதர் அவர்களுடைய கணவருக்கு மணிமண்டபம் அமைத்தவர். மாமன்னர் மருதுபாண்டியர் தலையை கோவிலை காக்க தலையும் கூட தயங்காமல் கொடுத்தவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். அவர்களுடைய மணிமண்டபத்தை சாமிகள் அவர்கள் மிக அற்புதமான முறையிலே நம்முடைய கோயம்புத்தூர் அன்பர்கள் மூலம் அந்த திருப்பணியை செய்தார்கள். அதுபோல் பசுமுத்துராமலிங்க தேவர் இடத்திற்கு சென்று எல்லாம் அந்த இடத்திற்கு சென்று அம்மையார் தங்கத்தாரை என்று சொல்வார்கள். முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய திருக்கரங்களினாலே தங்க கவசத்தை பெற்று அதை அணிவித்தவர் நம்முடைய ஞானகுரு. இதுபோல் 8000 முத்துவடுகநாதர் வஉசி சிதம்பரம் பிள்ளை செக்கெழுத்து வெளியே வைப்பதற்கு பல்வேறு விதமான போராட்டங்களில் கலந்து கொண்டு அந்த செக்கை வெளியே வைத்து வழிபாடு செய்வதற்கு கொண்டு வந்த நம்முடைய ஞானகுரு. ஆண்டுதோறும் திருப்பூர் குமரன் ஐயா அவருடைய நினைவு நாளில் அங்கு சென்று அந்த வழிபாடு செய்யக்கூடிய நம்முடைய ஞானகுரு. இதுபோல் 8000 நிகழ்வில் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர்கள், சமுதாய பணி, ஆன்மீக பணி, இது முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் நம்முடைய ஞானகுரு என்பதை பெருமையோடும் அன்போடும் பண்போடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாமி, இப்போது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திருமடத்தை அவர் காலகட்டத்தில் உருவாக்கியிருக்காரு. இந்த திருமடத்தை நிர்வகிக்கிற பொறுப்பும் அடுத்த திருமடத்தின் குருவாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க சாமி? என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. வணக்கம், என்னுடைய பெயர் ரவீந்திரன். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். நவகிரக கோட்டை நாயகன் ஒண்டிப்புதூரில் உள்ள காமாட்சிபுர மடத்தினுடைய காமாட்சிபுர ஆதீனம் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கான ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியானது வரும் 27/3/2024 புதன்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் மாரணகவுடர் பள்ளி, காந்தி பார்க்கின் அருகில் உள்ள மாரணகவுடர் பள்ளியில் நடைபெற உள்ளது விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாக. இந்த நிகழ்ச்சியில் கொங்கு ஜீயர் யாதவ குலநாத ஸ்ரீ 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 நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளும் சுவாமி வேதாந்த ஆனந்தா சுவாமிகளும் கலந்து கொண்டு அஞ்சலி உரை நிகழ்த்த உள்ளனர். அது மட்டுமல்லாமல் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் அகில பாரத இணை செயலாளர் திரு PM நாகராஜன்ஜி அவர்களும், ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சி சுப்பிரமணியம்ஜி அவர்களும்,
விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில துணைத் தலைவர் திரு CN பரமசிவம்ஜி அவர்களும், சேவா பாரதியின் தென் தமிழகத்தின் கௌரவ தலைவர் திரு ராமநாதன்ஜி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் நீலகிரி பாராளுமன்ற பார்வையாளர் திரு நந்தகுமார் அவர்களும் கலந்து கொண்டு சுவாமிகளின் நினைவாக அஞ்சலி உரை நிகழ்த்த உள்ளனர். சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் விஸ்வ இந்து பரிஷத் உள்பட ஹிந்து இயக்கங்களின் அனைத்து செயல்பாடுகளிலும் தன்னை அதிகப்படியாக அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டவர். டெல்லியில் புதிய பாராளுமன்ற திறப்பு விழா அன்று செங்கோலை பாரத பிரதமரிடம் கொடுத்த துறவியர்களில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவராக அவர் இருந்தார். ராமஜென்மபூமி அந்த போராட்டங்கள், அது சம்பந்தமான நிகழ்வுகள் அனைத்திலுமே விஸ்வ இந்து பரிஷத்தின் அமைப்பின் பின்னால் நின்று அனைத்துக்கும் உறுதுணையாக இருந்தவர், அதை வழிநடத்தி வந்தவர். இந்த வகையில் இந்து இயக்கங்கள் அவரை நிச்சயமாக அவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்காக அவருடைய நினைவாக ஒரு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமிகளின் அருளை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும். கோவை காமாட்சியூரி ஆதீனம் 51 சக்தி பீடம் குருமகா சன்னிதானம் அவர்கள் தொட்டது துளங்கும், வைத்தது விளங்கும் என்று அருளாசியோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். சென்ற 12/3/2024 அன்று காலை திடீர் நல்ல நடமாடி கொண்டிருந்த பொழுது சுமார் ஒரு 5:30 மணி அளவிலே மூச்சுத்திணறல், நுரையீரல் பாதிப்பாக இருந்து திடீரென்று அவருடைய உடல் முக்தி அடைந்தது. எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பாக இருக்கின்றது. அவருடைய முக்தியானது 51 சக்தி பீடத்திற்கு அருகிலேயே ஜீவசமாதியாகி, ஆனால் ஞானூர் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், பின்னாடி இந்த 51 சக்தி பீடமானது சிறப்பாக சக்தி மிகுந்த கோயிலாக வரும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆத்மா சாந்தியானது இங்கே முக்தி அடைந்திருக்கின்றது. அவருடைய 10ஆம் நாள் வழிபாடானது சிறப்பாக காமாட்சிபுரி ஆதீனத்திலே சிறப்பாக நடைபெற்றது. என்னிருந்தாலும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கின்றது. உதாரணத்திற்காக சென்ற ஜனவரி 27 அன்று ஞானூர் அவர்கள் அவருடைய அறையில் இருக்கின்ற பொழுது இங்கே காமாட்சிபுரத்தில் இருக்கின்ற ஒரு மேஸ்திரியினுடைய மகன் கைகால் நடக்க முடியாமல் உள்ளே வந்தார்கள். அவர் ஒரு விபூதி கருமருந்து, அங்காளம்மனுடைய கருமருந்தை போட்டவுடன் அவர் எழுந்து நடந்து வந்து அடுத்த நாள் வேலைக்கு சென்று விட்டார்கள். அதுபோல் சென்ற 16 கால் மண்டபம் திருசக்தி மண்டபத்திலே அமர்ந்து ஞானூர் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் வாய் பேச முடியாமல் வந்தால் அவருடைய அம்மாட்ட ஏமா இப்படி இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர் தாயார் சொல்லுகின்றார்கள், சாமி நீங்கள் விபூதி எடுத்து வைத்தவுடன் அது மகன் பேசி விடுவான் என்று. அதுபோல் ஞானூர் அவர்கள் அங்காளம்மனுடைய கருமருந்தை வைத்தவுடன் அந்த பையன் உடனடியாக பேசிவிட்டான். இதெல்லாம் நேரடியாக கண்ட காட்சி. ஆகவே அங்காளம்மனுடைய திருவருளோடும் ஞானூரனுடைய குருவருளோடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னிருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கின்றது. அதுபோல் அவருடைய சிசியனாக கோவை காமாட்சியூர் ஆதீனம் 51 சக்தி பீடம் 2வது மடாதிபதியாக சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் பதவியேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஞானூரனுடைய அருளாசியும் அங்காளம்மனுடைய அருளாசியும் நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஒரு ஆதீன சீடராகவும் கோயில் மடத்தினுடைய தலைவராகவும் இருந்து சொல்லிக்கொள்கின்றேன். என்னிருந்தாலும் எங்களைப் போல இருக்கின்ற ஆதீன சீடர்களுக்கெல்லாம் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. இன்று 12 நாள் ஆனாலும் கூட அவர் எங்களோடு கூப்பிடுவது போல கூடவே இருக்கின்றது போல் தான் ஞாபகமாக இருக்கின்றது. என்னிருந்தாலும் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருத எங்கள் மீண்டும் மனவேதனையுடன் தான் இருக்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும், அவருடைய அருளாசி மீண்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும்.